முடியாட்டா கூட இது சம்பந்தமாக ஒரு டிஸ்கஷன் நடந்தது. இந்த குர்ஆனுக்கு டிஸ்கஷன் நடந்ததுக்கு ஆதாரம் இருக்குல்ல. குர்ஆன் சம்பந்தமாக உமர் ஆட்சேபிச்சதுக்கும் கூட்டுவதற்கும் ஒரு குழு அமைத்ததற்கும் அதுல எப்படி அந்த திரட்டப்பட்டதற்கும் மக்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டதற்கும் காரிகள் கூப்பிடப்பட்டதற்கும் காரினா ஓத தெரிஞ்சவர் மனப்பாடம் செஞ்சவங்க எழுதி வைத்தவர்கள் அழைக்கப்பட்டதற்கும் அது ஒன்னா எடுத்து சரிபார்ப்பதற்கும் உஹது மலையை பரட்டி வைக்கிறதை விட எனக்கு கஷ்டமான வேலையை தந்துட்டாங்க என்று செய்து புன சாபித்து சொல்ற அளவுக்கு அந்த குழு தலைவர் இதெல்லாம் நமக்கு ரெக்கார்டு பூர்வமா இருக்கு. இப்படி இருந்தா தான் நீங்க சொல்லணும் சஹாபாக்கள்லாம் ஏகமானதா முடிவெடுத்தாங்க. இதுல அப்படி காட்ட இயலுமா யாருக்காவது? ஒருத்தர் அப்படிலாம் ஏகமானதால முடிவெடுக்கல. இவர்களுக்கு 2-3 சஹாபாக்கள் சொன்னதாக கிடைக்கிறது. அதான் அனைவரும் சொன்னார்கள் அவங்க சொல்லிக்கிட்டாங்க. அவ்வளவுதான். அது அவங்களுடைய கற்பனையை ஊகமே தவிர அது ஆதாரம் இல்லாத ஒரு ஊகமே தவிர அனைத்து சஹாபாக்களும் இப்படி ஏகமானதா ஒரு முடிவெடுத்தாங்கன்னு சொல்லிட்டு சஹாபா எடுத்தாலும் நம்ம ரசூல் சொன்னார்கள் என்று எடுத்தா நாங்க ஏத்துக்கிறோம். அப்படி இல்லாம சும்மா எடுத்தாங்கன்னு சொன்னா கூட அந்த தகவல் தப்பு. சஹாபாக்கள்லாம் அப்படி ஏகமானதாவெல்லாம் அப்படி கூடவும் இல்ல, இது பற்றி டிஸ்கஷன் பண்ணவும் இல்ல, அனைவரும் கருத்து பரிமாற்றம் செஞ்சு நம்ம எல்லாரும் இந்த முடிவுக்கு வந்துக்கிறோம் அப்படின்னு எந்த ஒரு முடிவு அறிவிச்சிருந்தா தான் நீங்க என்ன செய்யணும்? அவங்க ஏகமானதா செஞ்சாங்கன்னு வந்திருக்கணும். நீங்க ஏகமானதுக்கு என்ன ஆதாரம் அதிகபட்சமா சொல்றீங்க? பாருங்கள் சஹாபாக்கள் சொல்லி ஒரு 2-3 பேரை போடுறீங்க. அவங்க சொன்ன வார்த்தைகளோட ஒன்று முரணாவும் வித்தியாசமாகவும் அந்த கருத்து தராதாவும் இருக்கிறது. அப்படியே வச்சுக்கிட்டா கூட 4 பேர் சொன்னா அவ்வளவு பேர் சொன்னாங்கன்னு அர்த்தமாயிருமா? அதனால அப்படி கிடையாது. அல்லது குறைஞ்சபட்சம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்களே அவர் தெளிவா இப்படி கொடுத்தவர்களுக்கு திரும்ப திரும்ப வாங்க என்று அபூபக்கர் ஆர்டர் போட்டாரு அப்படின்னு போட்டா கூட ஒரு அரசாங்கத்தின் ஆர்டர் என்ற முறையில் அவ்வளவு பேர் செயல்படுத்தி இருப்பார்கள். நீங்க ஏகமானதா செஞ்சாங்கன்னு சொல்லலாம். ஆட்சி அதிகாரத்தில் இல்லாதவங்க அவர் சொன்னாரு இவர் சொன்னாரு இப்படி 2 சகாபியை காட்டினா அவ்வளவு சகாபியும் ஏகமானதா சேர்ந்து தீர்மானம் பண்ணாங்கன்னு பொருள் வருமா? இல்லங்கிறோம். அதுவும் இல்லங்கிறோம். நாங்க சொல்லுகிறோம் சஹாபாக்கள்லாம் நீங்க சொன்ன இந்த வருஷம் கொடுத்த பொருள் திருப்பி கொடுன்னு சொல்லி ஏகமானதா தீர்மானம் பண்ணாங்க என்ற தகவலே பொய். அப்படிலாம் கிடையாது. 2-3 சஹாபாக்கள் சொல்லி இருக்கிறாங்க. ஆட்சி அதிகாரம் எல்லாம் இல்லாத சில சஹாபாக்கள் உங்களுடைய கருத்துக்களாக சொல்லி இருக்கிறார்கள். அது அந்த 2-3 சஹாபாக்கள் சொன்னதுல இருந்த அனைவர் கருத்து இல்லைன்னு விளங்குதுன்னு நான் சொல்லுவேன். திருப்பிக்கிட்டு 2-3 பேர் சொன்னார்கள் காட்டுவதில் இருந்த மற்றவங்களுடைய கருத்து இது இல்ல. அனைவருடைய கருத்து அதுவா இருந்தா அது ஒரு தகவலா சொல்லுவாங்களா? எல்லாரும் வேட்டி உடுத்திருந்தா இவர் வேட்டி உடுத்திருக்கான்னு சொல்லுவோமா? எல்லாரும் வேட்டி உடுத்திருக்கும் ஒரு நிர்வாணம் இருந்தா தானே செய்வோம். இவர் வேட்டி உடுத்தாம இருக்காருன்னு சொல்லுவோம். டிஃபரெண்டா ஒன்று இருந்தா தானே சொல்லுவோம். 3 பேர் இப்படி சொன்னாங்கன்றால என்ன அர்த்தம் வரும்போம்? மத்தவங்க எல்லாம் இந்த கருத்துல இல்ல, அதான் ஒரு நியூஸ் ஆக்குறாங்க. இத மத்தவங்க எல்லாம் செய்யாத நான் சோறு தின்ற நியூஸ் ஆகுமா? அதான் எல்லாரும் திங்கிறானே, மண்ணை திண்டா நியூஸ் ஆகும். ஏன்னா யாரும் திங்கிறது இல்ல. அப்ப எது நியூஸ் ஆகும்னு கேட்டா எது அங்க இல்லையோ அதை ஒருத்தர் செஞ்சா தான் நியூஸ் அறிவிப்பாங்க. அப்ப 3 சஹாபி சொன்னாங்கன்னு நீங்க காட்டினால என்ன அர்த்தம்? மத்த சஹாபிகள் இந்த கருத்துல இல்லன்னு அர்த்தம். அதுக்கு தான் இஜ்மான்னு நான் சொல்லுவேன். அதனால இது சும்மா தேவையற்ற விஷயங்கள். சஹாபாக்கள்லாம் அப்படி ஏகமானதாவெல்லாம் முடிவு எடுக்கல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். என் பேர் அஹ்மது. பிஜேட்ட தான் கேள்வி. இப்போ ஒரு தொழுகை டைமுங்கிறது ஒரு மனிதனுக்கு கடமையாகிறது. பாங்கு சொல்லியாச்சு அப்படின்னு சொன்னா அசருடைய பாங்கு சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா அவனுக்கு தொழுகை கடமையாகும். அப்போ அந்த அசர் தொழுகை அவன் எவ்வளவு டைம்ல தொழணும்? அந்த அவனுக்கு எந்த வக்து எது வரைக்கும் அந்த அசருடைய வக்து முடிய போதோ அதுக்குள்ள நிறைவேற்றணும். இல்லைன்னு சொன்னா அவன் என்ன செஞ்சிருவான்? ஆசி பாவி ஆயிடுவான். அதே மாதிரி ஒரு மனிதன் ஈமான் கொள்றது அவனுக்கு கடமை. மூமினாக ஒரு மனிதனாக பிறந்தவன் அவன் ஈமானை எப்பவும் கொள்ளணும்? சாவுறதுக்குள்ள கொள்ளணும். ஃபிரௌன் மாதிரி சாக போறோம் அப்படிங்க தெரிஞ்சு ரப்பி மூசா வஹாருன்னு சொன்னா ஒண்ணும் கிடையாது போன்னு சொல்லி அனுப்பிடுவான் அல்லாஹ். அப்ப அதுக்கு முன்னால என்ன செய்யணும்? ஆக மொத்தத்துல இந்த ரெண்டும் இன்னும் நிறைய இருக்கு. அது பயான் மாதிரி ஆயிருங்கிறதுனால சுருக்கி உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரேன். ஆனா நீங்க ஃபுல்லா விளைஞ்சிடலாம். இப்ப இந்த 2 கருத்துல இருந்து என்ன விளங்குதுன்னா ஒரு காலக்கெடுங்கிறது எல்லா கட்டத்துக்குமே வருது. அப்படி இருக்கும்போது ஜக்காத்துக்கு ஒரு காலக்கெடுன்னு ஒண்ணு இல்லாம எப்போ உனக்கு கடமையாச்சோ அப்போ நீ கொடுத்துக்கோ அப்படின்னா 5 நாளையில நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். 5 நாளைக்கு முன்னால 2 நாள்ல நான் மூத்தா போயிட்டா பாவியா என்னது? அப்போ ஒரு ஹவுல் அந்த வருடம் என்பது வருதுன்னு சொன்னாதான் இவன் ஒரு எல்லையை அடைகிறான். அதுக்கு பிறகு பாவின்னு பிடிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். அல்லாஹ் அப்படிதான் என்ன செய்யறான்?
ஒவ்வொன்றையுமே அவனுக்கு ஒரு டைம் கொடுத்து அந்த டைம் போன பிறகுதான் நீ பாவி, நீ வந்து கடமையை தவறியவன் அப்படின்னு குற்றம் சாட்ட முடியும். அப்ப நீங்க சொல்ற மாதிரி நினைச்சா ஒரு 5 மாசத்தை கூட அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி செஞ்சா 5 மாசத்துக்கு முன்னால் 4 மாசத்தை இறந்து போயிட்டான், இவனுக்கு என்ன பதில் சொல்லலாம்? இதுதான் உங்களுடைய விளக்கம். அதாவது அந்த ஜக்காத்து கொடுப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட டைம் கெடு நிர்ணயிக்க வேண்டும் சொல்லி ஒரு அடிப்படையில் அவர் கேட்கிறார். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டா, கெடு நிர்ணயிப்பதில் நமக்கு ஒன்றும் வெறுப்போ ஆட்சேபனையோ கிடையாது. ஆனால் அந்த கெடுவை அல்லாஹ் ரசூல் சொல்லி இருக்கணும். சொல்லி இருந்தா அதான் கெடு. இப்ப என்ன பஞ்சாயத்தில் நம்ம இருக்கிறோம், அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு கெடுவை சொல்லி இருந்து இந்த கெடு எங்களுக்கு வேணாம் நாங்க ஏத்துக்கிற மாட்டோம்டா தான் அதுல பிரச்சனை வரும். நீங்க சொல்றபடி அந்த ஒரு வருஷம் என்பது அந்த கெடுவை நீங்க இப்படி ஒரு காரணத்துக்கு தீர்மானிக்கிறீர்கள் என்று சொன்னால், இன்னொரு 6 மாசம் என்று தீர்மானித்தால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? இன்னொருத்தன் அந்த கெடுவை 3 மாசம் ஆக்கணும்னு சொன்னால் நீங்க என்ன சொல்வீர்கள்? இன்னொருத்தன் இல்ல 1 மாசம் தான் அந்த கெடுன்னு சொன்னா என்ன சொல்வீர்கள்? அப்ப நீங்க ஏதாவது ஒரு கெடு வேணுமே என்பதற்காக கெடு போடுவீங்களா? அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னா தான் கெடு வரும், சொல்லலைன்னா கெடு இல்லைன்னு முடிவெடுப்பீங்களா? இந்த கிரவுண்ட்லாம் நாங்க சொல்றோம் கெடு தேவையாத்தான், நமக்கு சில விஷயங்களுக்கு கெடு தேவைன்னு விளங்குறது. ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் அது தேவைன்னு சொல்லல. நமக்கு விளங்கினாலும் ரசூல் என்ன செய்யணும், அது கெடு அவசியம் அப்படின்னு அவங்க சொல்லல, அது நிரூபிக்க இயலல. எல்லாமே பலவீனமா தான் இருக்கிறது. அந்த கருத்துலயும் அந்த அதிசயம் இல்ல. அப்படிங்கும் பொழுது அதுக்காக வேண்டி ஒரு வருஷம் தேவைன்னு சொல்ல முடியாது, தப்பு. அது மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை நுழைத்ததுங்கிற ஒரு குற்றம் அதுல வந்து சேரும். இது வந்து ஃபர்ஸ்ட் மேட்டருங்க. இரண்டாவது மேட்டர் என்னன்னு கேட்டா, இதுக்கு கூட வந்து நீங்க கேக்குறீங்கல்ல, ஹஜ்ஜில நீங்க கேட்ட ஜகாத்துல கேட்ட அதே கேள்வி ஹஜ்ஜில வரும். இப்ப ஹஜ்ஜி கடமை ஆயிடுச்சு, ஒருத்தனுக்கு கடமையானால் அவன் இந்த வருஷம் காசு பணத்தோட இருக்கிறான், இந்த வருஷம் போகல. ஆனால் அவனுக்கு போகாட்டாலும் அவனுக்கு எது வரைக்கும் கெடு இருக்குது? சாவுறதுக்குள்ள அவனுக்கு வந்து அந்த கெடு இருக்கிறது. அந்த சாவுறதுக்குள்ள அந்த கெடு இருக்கும் பொழுது அவன் ஹஜ்ஜி செய்யாமலேயே வசதி வாய்ப்போட இருந்து மௌத்தாயிட்டான்னா குற்றவாளியை தான் ஆகுவான். ஆனால் அதுக்காக வேண்டி அந்த கெடு இல்லைன்னு ஆயிருமா? உசுரோட இருந்திருந்தானே அந்த கெடு கண்டிப்பா இருக்கிறது. அவனுக்கு ஹயாத் அல்லாஹ் முடிச்சதுனால அந்த சலுகை அவனுக்கு கிடைக்கவில்லை. இவனுக்கு என்ன, நான் இப்ப ஹஜ்ஜி கடமைன்னு வைங்களேன், மூத்தாவதுக்குள்ள நான் செஞ்சிட்டால் போதும், அல்லாஹ் என்னை கேள்வி கேட்க மாட்டான். ஆனால் நான் எதுக்கு அவசரமா செய்ய முயற்சி பண்ணணும்னு கேட்டா, மரணம் எனக்கு வந்துடும் பயந்து நான் செய்ய வேண்டும். அதே அடிப்படையில் ஜக்காத்துக்கு நம்ம சொல்றோம், அதுக்கும் கெடு இருக்கிறது. ஹஜ்ஜிக்கு இருக்கிற மாதிரி கெடு இருக்கிறது. அல்லாஹ்வும் ரசூலும் கெடு சொல்லாததுனால, கெடு சொல்லாத ஹஜ்ஜிக்கு நம்ம எப்படி கெடு வைக்கிறோமோ கடைசி வரைக்கும் இருக்கிறதுன்னு சொல்லி, அது மாதிரி வந்து என்ன இருக்குது, அந்த கெடுவை தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் சொல்றோம். அதனால நீங்க சொல்றபடி இன்னைக்கு ஜக்கா ஒருத்தனுக்கு பணம் வருது, 5 நாள்ல மூத்தா போயிடுறான், 5 நாள்ல வந்து மூத்தா போயிடுறான் அவன். அப்படி மூத்தா போயிட்டானா ஜக்காத்து கொடுக்காம மூத்தா போயிடுறானா, ஆமா அந்த குற்றம் வரத்தான் செய்யும். அது 5 என்ன செய்யணும், நமக்கு மூத்து அடுத்த நிமிஷம் கூட நமக்கு வரலாம், அடுத்த நாள் கூட வரலாம் என்பதை உணர்ந்து அவன் நடந்து கொள்ளணும். அது பேணுதலுக்கு உரியது. ஏறக்குறைய இந்த ஹஜ்ஜில உள்ளதை திங்க் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு விடை கிடைச்சிடும். ஹஜ்ஜி நீங்க சொல்ற மாதிரி தான் இருக்குது. ஹஜ்ஜி கடமையாகி செய்ய முடியாம மூத்தா போயிட்டானா என்ன பண்றது? அவ்வளவுதான். அவனுக்கு சலுகை இருக்குது, ஆனா லைஃப் இல்ல. அவனுக்கு சலுகை இருக்குது, சாவர வரைக்கும் சலுகை இருக்குது. 100 வருஷம் வரைக்கும் வாழ்நாள் கொடுத்தா அவனுக்கு 100 வருஷம் சலுகை தான். போயிட்டான புட்டு என்ன பண்றது? சிலருக்கு அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தருவான், சிலருக்கு அந்த நீண்ட வாழ்நாள்ங்கிற பாக்கியத்தை தரமாட்டான். தந்தவர்கள் அதிக அந்த தப்பிச்சுக் கொள்கிறார்கள், தராதவர்கள் மாட்டிக்கொள்கிறார்கள். இது கண்ணுக்கு முன்னாடி தெரியறதுனால இதுக்கு பயந்து நாமளே என்ன செய்யணும், வந்த உடனே கடமையானவனு கொடுத்துருங்க, இப்படிங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு. நீங்க சொல்றபடி கெடு வேணுங்கிறத நாங்க கூட தேவை நல்லா இருக்கும் தான் நினைக்கிறோம். ஆனா ரசூல் சொல்லாதனால வேணாங்கிறோம். அந்த கெடுவை நம்ம சொல்லக்கூடாது. அந்த கெடு சொல்றதுக்கு அதிகாரம் படைத்தவரிடமிருந்து அந்த கெடு கிடைத்தால் அதை சொல்வதில் அப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்வதில் எங்களுக்கு என்ன ஒரு நஷ்டம், ஒரு நஷ்டம் கிடையாது. இன்னொன்னு நீங்க பார்க்கணும், கெடு இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அவங்கள்ட்ட இந்த கேள்வி வரும். ஒரு வருஷம் ஆனவன ஜக்காத்து கடமைட்டீங்க, அது ஜக்காத்து கடமையுடைய ஆரம்பம். எதுக்குள்ள அவன் கொடுக்கணும்? ஒரு வருஷம் பணம் இன்னைக்கு வந்துருச்சு, 1 லட்சம் ரூபாய். ஒரு வருஷம் ஆனவன இதுக்கு கடமை ஆயிடுச்சு, இன்னைக்கே கொடுக்கலாமா? ஒரு 10 நாள் கழிச்சு கொடுத்தா செல்லாதா? 1 மாசம் கழிச்சு கொடுத்தா செல்லாதான்னா அதுலயும் தான் டைம் வருது. நீங்க கெடு வச்சா கூட நீங்க கேட்ட கொஸ்டின் என்ன செய்யுது வருது, ஆமில எப்ப அனுப்புவாங்களோ அப்பதான் கொடுப்பாரு ஜக்காத்து. கடமை ஆகி போச்சு, ஆளை எப்ப வசூலிக்கிறதுக்கு ஆள் அனுப்புவாங்களோ அப்பதான் கொடுப்பாரு. 1.5 மாசம் கழிச்சு கூட அனுப்புவாரு. அப்ப அதுல என்ன வழங்குது? துவக்கத்துக்கு தான் கெடு கிடைக்கே தவிர முடிவுக்கு கெடுவை காணும். துவக்கத்துக்கு கெடு இருக்கிறது, எது வரைக்கும் அவன் கொடுக்கலாம் அதுக்கு. அப்ப இந்த 1 வருஷம் கெடு போட்டாலும்
ஸ்டார்டிங்க்கு தான் உங்களுக்கு கேடு கிடைக்கிறதே தவிர அது எண்டுக்கு உங்களுக்கு வந்து முடிவுக்கு வந்து கேடு கிடைக்கல. அதையும் நீங்கள் கவனத்தில் கொண்டீங்கன்னா இந்த குழப்பம் தெளிவாயிரும். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் அப்துல் வஹாப், சேலத்திலிருந்து வரேன். பிஜேட்ட என் கேள்வி, இந்த மாதிரி ஆசிம் அவர்களை நம்ம குறை சொல்றதா எடுத்துக்கிட்டாக்க அவர் சம்பந்தப்பட்ட நிறைய ஹதீஸை வந்து மறுக்க வேண்டியது வரும்னு சொல்லிட்டு நேற்று நூர் முகமது பாக்கி அவங்க சொன்னாங்க. இப்ப அது மாதிரி ஏதாவது நிலையில நிறைய ஹதீஸ் இருக்குதா, இல்ல அவர் சொன்னது சரியா அப்படிங்கறத இது ஹதீஸை பத்தியே கேட்டுட்டு இருந்தா கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இது முக்கியமான கேள்வியா இருக்கிறதுனால இதை கேட்க வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா ஆசிமை பத்தி குறை சொல்றதா இருந்தா நிறைய ஹதீஸை மறுக்க வேண்டியது வரும், அது தள்ளுபடி செய்ய வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லிட்டு இமாம் சொன்னாங்க. இது சம்பந்தமா அது அவர் சொன்ன கருத்து சரியா, அது மாதிரி ஹதீஸ்கள் நிறைய இருக்காங்கிறத நீங்க தெளிவுபடுத்தணும். அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது இந்த கேள்வி வந்து வேறு வார்த்தைகளால் காலை அமர்வில் என்ன செய்யப்பட்டது,